அதிகமான ஒரு வாய்ப்புகளோடையும் அதிகமான ஒரு திறமைகளோடையும் வாழும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்போதும் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஒரு 2 வருடங்களாக இல்லை மேடம். எங்களுக்கு 2025 அந்த புத்தாண்டாவது ஒரு நல்ல ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா அந்த புதன் பகவான் நிறைய அறிவையும் திறமையும் கொடுத்துட்டாரு. ஆனால் அதற்குண்டான ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இல்லை. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் இந்த மாதிரியான ஒரு சீரழிவை ஒரு அழிவை இவர்கள் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிகவும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை பயணத்தை ஏண்டா வாழுறோம் அப்படின்னு யார் வாயிலிருந்தும் வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஒரே மாதிரியான ஒரு பலன்களை தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 3 வருடங்களாக அனுபவித்துட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த 2025 ஒரு அழகான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது. ஆனால் இந்த 2025ல இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு கவனமோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனுடைய பலன்களை தான் நம்ம இப்போ இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அதுல 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகஷீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயும் புதனும் அங்க சேர்க்கை பெறும்போது, ஏன்னா புதனுடைய வீடு தான் அந்த மிதுனம், அதனால அந்த செவ்வாய் புதனுடைய அந்த அம்சம் அங்க இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த செவ்வாயும் புதனும் சேரும்போது இந்த 2025ல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான, ஏன்னா செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த ராசிக்கே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பயிற்சியாகி வர்றாரு. அதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இப்படி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தன்னுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் வர்றதுனால இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சில இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த ஒரு 4 மாதங்களாக திடீர்னு ஒரு இழப்புகள், ஏதோ ஒன்று, சொத்து சம்பந்தமான இழப்புகளா இருக்கலாம், உறவு சம்பந்தமான இழப்புகளா இருக்கலாம், இல்லை உங்களால் வியாதியினால அவஸ்தைப்பட்டு அந்த வியாதியின் மூலமாக ஏதோ ஒரு இழப்புகளோ இல்லை அறுவை சிகிச்சையோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் உங்களுடைய லைஃப்ல. இதுல இருந்தெல்லாம் மீண்டு எழக்கூடிய ஒரு நேரம். அந்த இழப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதமான ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு 2025ல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, ஏதாவது ஒரு பெரிய ஒரு துக்கத்தை தேடி நம்ம போக போறோமா, ஒரு துயரத்தை தேடி போக போறோமான்ற ஒரு மாதிரியான ஒரு சங்கடங்கள் உங்களை மனதை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே இப்போதைக்கு 2-3 வருடங்களாக நிறைய எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நடந்ததுனால, அதுலேயும் இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியே இல்லை. அதனால உங்களுக்கு எப்போதுமே ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் தான் தோன்றிட்டு இருக்குது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் உங்களுடைய வாழ்க்கையில வராது. கவலைப்படாம இருங்க. எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்காகவே செல்கிறது. அதை நோக்கி நீங்க பயணிங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு ஆசையான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறீங்க. ஆனால் அந்த ஆசையில் யாரோ மண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்று ஆசைப்படுறது அதை யாராவது கெடுக்கிறது, அந்த மாதிரியாக தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்துட்டு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு திருமணம் நடைபெறணும்னு ஒரு ஆசைப்பட்டு அந்த விருப்பமான திருமணம் நடைபெற்றும் கூட அதில் தேவையான அளவு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போது உங்களால ஒரு மனம் வாடாத ஒரு துயரம் கலந்த ஒரு சிந்தனையாக தான் இருக்கும். ஏதோ ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய கிரகங்களா, இல்லை எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அப்படின்னு உங்களால சொல்வதறியாமல் இருக்கிறீங்க நீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். சில பேர் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு புதுசா ஏதாவது
ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சு அந்த ப்ராஜெக்ட்ல மாட்டியிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படியாவது நம்ம இந்த அட்லீஸ்ட் ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க, ஒரு ஏப்ரல் மாதத்துலயாவது நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்ணயிச்சு நீங்க வழி நடத்திட்டு இருப்பீங்க. அது எல்லாமே மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். எந்த அளவுக்கு ஒரு நியாயமாக இருந்தாலும் அந்த நியாயத்துல பழைய நிறைய தோல்விகள், நிறைய கஷ்டங்கள், அந்த நியாயம் உங்களுக்கு செல்லுபடியே ஆகாது. யார் யாரெல்லாமோ ஃப்ராடுத்தனம் செஞ்சு உயிர் வாழ்றாங்க, ஆனாலும் நாங்க நேர்மைக்கும் நியாயத்திற்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களினுடைய வாழ்க்கை. 2023 இருந்தே சில விதமான ஒரு துயரங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவுகள். அந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. எந்த இடத்துலையும் ரொம்ப சண்டை சச்சரவு வந்தா பிடிக்காது. அதே சமயத்துல வீட்டிலேயே யாராவது அதிகப்படியாக ஒரு குரல் ஒசத்தி நீங்க பேசினா கூட இவர்கள் ஒரு விதமான ஒரு பயத்துல ஆளாயிடுவாங்க. அதே சமயத்துல அந்த மாதிரியான பழக்கங்களே இவங்களுக்கு பிடிக்காது. அதே சமயத்துல இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் மூலமாக நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளை வச்சிருப்பீங்க. அந்த குழந்தைகள்னால பெரிய பெரிய இழப்புகளை தான் சந்திச்சிருப்பீங்க. இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய நேரமாக இருக்க போது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 இந்த மிதுன ராசி என்பர்கள் பொதுவாக இந்த 2025 ஒரு முக்கியமாக இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். 2025 மே மாதத்துல உங்களுக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால அதிலிருந்து சில கடன்கள் மூலமாக ஒரு தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா ராசியின் மேலே அந்த குரு பகவான் வரும்போது சில மனக்கசப்புகள் வரும். குருவும் சந்திரனும் இணையும் போது சில தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள், அடுத்து தொந்தரவுகள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஒரு சின்னதா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. மேடம் நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன், என்னால் கடனுடைய அளவு அதிகமாக இருக்கு, தலைமறைவாக போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் இடமாற்றம் செஞ்சுக்கணும். அந்த சொந்த வீட்டில் இருந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போய்க்கோங்க. அந்த மாதிரி போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்தில் வாய்ப்புகள் நிறைய வந்தது, ஆனால் அந்த வாய்ப்புகள்னால உங்களுக்கு நிறைய ஒரு விரய செலவுகள் அதிகமாக இருந்தது. எவ்வளவோ நான் முயற்சி செய்து என்னுடைய திறமைகள் எல்லாத்தையும் போட்டு நான் செஞ்சேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த திறமை எல்லாமே வேஸ்டாக தான் போச்சு. எனக்கு அங்கேருந்து எந்த விதமான வருமானமும் இல்லை. சில பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பேரில் நீங்கள் நிறைய உங்களுடைய பணத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதை இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சில தடைகள் உங்களுக்கு தெரிய வரும். அதன் மூலமாக சில நிவர்த்தியை கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்க போகுது இந்த பெண்களுக்கு. அதே சமயத்தில் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் வேண்டாம் பெண்களுக்கு. நீங்கள் அடுத்த வருடம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாத்தியமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால மிதுனராசி பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வேண்டாம். வேலையில் ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே அதற்குண்டான ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் முழுமையாக வெற்றி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்சல்டன்சி தொழில், அடுத்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், கேட்ரிங், இந்த மாதிரியான அந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சில கவனமோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம எப்படியாவது சாதிச்சிருவோம், நமக்கு நிறைய திறமைகள் இருக்குது, நமக்கு நிறைய உழைப்புகள் இருக்குது அப்படின்னு நினைச்சு இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் 2025 கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் கூட. அந்த கேர்லெஸ் தான் உங்களுக்கு இந்த வருடத்தில் சில பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க இந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள். எதுவுமே கடன் வாங்கி பண்ணணுன்ற ஒரு அவசியமே வச்சுக்காதீங்க. கடன் வாங்கி பண்ணினீங்கன்னா அது நிறைய ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ராசி சந்திரனை சார்ந்து இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ மிதுன லக்னமாக இருக்கிறீங்க, லக்னம்ன்றது உயிர், உங்களுடைய ஜாதகத்தை குறிக்க
குறிக்கக்கூடிய ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக உயர்வான காலகட்டம். சந்திரனை நோக்கி குரு பயணிக்கும் போது அதில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த லக்னத்தை நோக்கி அந்த குரு பயணிக்கும் போது நீங்கள் மிதுன லக்ன அன்பர்கள் தான் இந்த 2025 மிகவும் கொடுத்து வைத்த நபர்கள்னு சொல்லுவோம். எல்லா விதமான ஒரு ஏற்றங்களும் எல்லா விதமான ஒரு கடன்களும் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு சொந்தமாக சொத்து வாங்க போறீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்தாச்சு. அதனால சொத்துக்கள் வாங்குறதுல பின்னடைவு இருந்தாலும் இந்த மிதுன லக்ன அன்பர்களுக்கு மிக பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு 2 வீடு அமைவதற்கு உண்டான ஒரு நல்ல காலமாக தான் இந்த 2025 அமைய போகுது. மிதுன லக்ன அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் காத்துட்டு இருக்குது. தொழில் ரீதியாக கடன்கள் அடைவதற்கும் உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் முக்கியமாக சொல்றது நம்ம அதுதான். தசாபுத்தி பலன்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள். அதனால அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.